பாலிடிக்ஸில் வந்து லாஸ்ட் வேர்டுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே கமா தான், ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. அது 1.5 வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு 1.5 வருஷம் இருக்கும்போது இப்போயே வந்து அலைன்ஸ் இருக்குன்னு பேசுகிறதும் இல்லைன்னு பேசுகிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து பொருளற்றதுன்னு தான் நான் பார்க்குறேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் திமுக அண்ணா திமுக சமமான எதிரின்னு சொன்ன விஜயகாந்த் தான் போய் ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ந்தார். அதனால் இதெல்லாம் நடக்காதுன்னெலாம் நீங்கள் எப்பயுமே சொல்ல முடியாது. இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, அது அவ்வளோதான், நம்ம ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கணும். இது வரைக்கும் கட்சி ஆரம்பித்த சிவாஜி கணேசனும் கமலோ விஜயகாந்தோ கூட்டணியில் நாங்கள் தான் ஆட்சின்னு சொல்லிட்டு மண்ணை கவுனாங்க. அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன்டா, எனக்கு எதிரி திமுக தான், திமுக வீட்டுக்கு அனுப்ப தான் என் வேலை, திமுக தோக்கடிக்க தான் இதுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கூட்டணிக்கு தயார்ன்றது சீரியஸ்னஸாக அவர் புரிஞ்சிருக்காரு. தனியாக நின்று திமுக வீட்டுக்கு அனுப்ப முடியாத புரிதல் அவர்கிட்ட இருக்குது. எதுக்கு பிளான்டட்னா பயமுறுத்துறது. விஜய் கூட நீ இருக்கியா, உளவுத்துறை உன்னை கவனிக்குதுன்னு. அதில் பாதி பேர் இல்லை, 99% வடிவேலு காமெடி மாதிரி நான் உளவுத்துறை அளவு ஒர்த்து இல்லையான்ற லெவல். அப்படிலாம் போய் உளவுத்துறை தன்னோட நேரத்தையோ நிதி ஆதாரங்களையோ வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆள் கிடையாது முதல்ல இதெல்லாம் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வந்து விரல் விட்டு என்ன கூட ஒரு 7-8 பேரை தவிர அந்த கட்சியில் யார் இருக்கா இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் மக்கள் ஆதரவு இருக்குது. அப்போ இதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஒரு சும்மா ஒரு அச்சத்தை கலப்புறதுக்கு அப்படியே இதெல்லாம் வந்து ரொம்ப சீப் பாலிடிக்ஸுங்க. இது ஆளும் தரப்புலேருந்து செய்யப்படுகிற அற்பத்தனமான அரசியல். இது என்ன தப்பு பண்ணிட்டான் வேணா இஸ்புல் முஜாஹிதீனுக்கு ஆள் சேர்த்தாங்கன்னா. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு பேச்சு தான் நேற்றைய தினத்திலேருந்து ரொம்ப பரபரப்பான ஒரு பேச்சாக இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் அதில் வந்து பேசப்பட்டது. திமுக ஒரு அணி, அதிமுக விஜய் மற்றும் இது ஏதாவது கட்சிகள் வந்தால் ஒரு கூட்டணி, அது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும். அந்த கூட்டணியில் விஜய்க்கு போனால் விஜய்க்கு நிறைய சீட்டுகள் கிடைக்கும், துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேசப்பட்டது. ஆனால் நேற்று ஒரே அறிக்கையில் அதை வந்து உடைச்சிருக்காங்க. நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை உடைச்சிருக்காங்க. அதுக்கு 2 விதமான காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று வந்து ரொம்ப இயர்லியராக இது இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு பக்கம், இல்லை அவங்க வந்து தனித்து ஆட்சி அமைக்க தான் இது பண்ணுறாங்க அப்படின்ற இன்னொரு பக்கம். இதை எப்படி பார்க்கலாம், விஜயின் இந்த முடிவை எப்படி பார்க்கலாம்? ஏன்னா அது விஜயை அறிவிக்கலை, புஷி ஆனந்த் அவர்கள் தான் அறிவிச்சிருக்காரு. விஜய் அவர்களின் ஒப்புதலோடு இதை வந்து அறிவிச்சிருக்கிறேன் அப்படின்ற எப்படி சார் பார்க்கலாம்? பாலிடிக்ஸில் வந்து லாஸ்ட் வேர்டுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே கமா தான், ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. அது 1.5 வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு 1.5 வருஷம் இருக்கும்போது இப்போயே வந்து அலைன்ஸ் இருக்குன்னு பேசுகிறதும் இல்லைன்னு பேசுகிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து பொருளற்றதுன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த பிரச்சனை விஜயகாந்த் ஜெயலலிதாவுக்கு வந்தது. இதே மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னால் இதே தினமலர் இந்த செய்தியை வெளியிட்ட இதே தினமலர் அப்போ 10 வருஷம் 14-15 வருஷத்துக்கு முன்னால் 50 சீட்டு விஜயகாந்துக்கு, விஜயகாந்த் தலைமையில் கூட்டணி 50 சீட்டு விஜயகாந்துக்கு ஏடிஎம்கே ஒப்புக்கொண்டதுலாம் அறிக்கை வந்தோன்னே இதே மாதிரி விஜயகாந்த் அப்போ பொங்கி எழுந்தார். நான் வந்து என் தலைமையில் தான் கூட்டணி, எனக்கு என்னோடய தலைமையை தேமுதிக தலைமை ஏற்றுக்கொள்ளாதவுடன் கூட்டணி கிடையாதுன்னா வீராவசியமாக அறிக்கை விட்டார். கடைசியில் அந்த எலெக்ஷனில் 2011 லாஸ்ட் மினிட்டில் போய் 41 சீட்டுக்கு செட்டில் ஆனார். 4+1 5 கூட்டு எண்ணிக்கை. ஸோ வரலாறு இருக்குது. கடந்த காலங்களில் வந்து இந்த மாதிரி வந்து புது பிளேயர்ஸாக வரக்கூடியவங்க, திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றுன்னு வரக்கூடியவங்க, அதே திமுக அண்ணா திமுகவோட போய் சேர்ந்த வரலாறு கடந்த காலங்களில் வந்து ரொம்ப வளமாகவே இருக்குது. விஜய் விஷயத்தில் தினமலர் வந்து 2 நாளைக்கு முன்னால் போட்ட தலைப்பில் 80 சீட்டு விஜய்க்கு துணை முதலமைச்சர், மிச்சம் 154 தான் இவங்களுக்கு நம்முடைய அதிமுகவுக்கு. அதில் அவங்க கூட்டணிக்கெல்லாம் எப்படி சீட்டு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலன்னு ஒரு செய்தி வந்தோன்னே அந்த செய்தியோட நம்பகத்தன்மை என்ன என்பது தினமலருக்கே வெளிச்சம். வழக்கமாக பெரிய மீடியா ஹவுசஸ் இந்த மாதிரி பண்ணும்போது நாடுபுறா இது நடக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குறிப்பிட்ட மீடியா ஹவுசஸுக்கு சில உள்நோக்கங்கள் இருக்கும். எப்பயுமே அந்த அஜெண்டா இல்லாமல் யாருமே செய்ய மாட்டாங்க. இப்போ ஒரு திருமாவோட டாக்டர் அம்பேத்கர் புத்தகத்தை வந்து விகடன் குழுமம் வெளியிடுது, அதில் வந்து திருமாவையும் விஜயும் ஒரு மேடையில் ஏற்றணும்னு விகடன் குழுமம் முடிவு செய்யுதுன்னா அதில் கண்டிப்பாக ஒரு அரசியல் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஸோ மீடியாவுக்கு வந்து என்றைக்குமே அரசியலில் ஒரு ரோல் இருந்திருக்கு. அவங்க அந்த ரோலை ப்ளே பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதில் செய்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. பாலிடிக்ஸ்ன்றது ஆர்ட் ஆஃப் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறது வந்து வெறும் கட்சிகளுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே சாத்தியப்படக்கூடிய எல்லாருக்குமே உண்டு. மீடியாவுக்கும் வந்து இந்த மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் உண்டுன்னு தான் நான் நம்புகிறேன். அது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும், ஃபெசிலிட்டேட் பண்ணுறதா இருக்கணுமே தவிர அதை தாண்டின அவலங்களாக அது இருக்கக்கூடாது. அதுதான். ஆகவே தினமலர் வந்து ஒரு நோக்கத்தோடு அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஒரு நோக்கத்தோடு தான் அவங்க செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன நோக்கம்? திமுகவை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பணும்.
2026 மறுபடியும் திமுக வந்துடக்கூடாதுன்றதுல பல மீடியா ஹவுசஸுக்கு ஒருமித்த கருத்து இருக்குது. அதன் ஒரு வெளிப்பாடாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். தினமலரோட அந்த ரைட்டப் எடுத்துக்கலாம். அதில் எவ்வளோ தூரம் உண்மை தன்மைன்றது கேட்டிங்கன்னா அது $1 மில்லியன் கொஸ்டின். முதல்ல எவன் பிளான் பண்ணா, இந்த மாதிரி எதாவது நடந்ததா, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஹேஷியங்கள் அடிப்படையில் பேசுகிறோம். கிசு கிடையாது அரசியல். ஆனால் துரதிருஷ்டவசமாக அப்படி தான் நீங்கள் மாறி போச்சு. இதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஏன் வந்ததுன்றது தான் இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த பேச்சு இப்போ வளர்றதா அவர் விரும்பலை. இந்த பாருங்கள் 1.5 வருஷம் கிடக்குது. எவன் வேணால் எவன் கூட வேணால் போவான். இதில் எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேணாம். கடைசி நிமிஷம் வரைக்கும் திமுக சமமான எதிரின்னு சொன்ன விஜயகாந்த் தான் போய் ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ந்தார். அதனால் இதெல்லாம் நடக்காதுன்னெலாம் நீங்கள் எப்பயுமே சொல்ல முடியாது. இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, அது அவ்வளோதான், நம்ம ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கணும். அதற்கான அச்சாரம் வந்து போடப்பட்டது, அது இப்போவே தவிர்க்கணுன்றது தான் நோக்கமாக இருக்குமா சார்? ஒருவேளை இந்த கூட்டணி அப்படின்றத ப்ரியம்ப்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். இந்த மாதிரி ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது, இதை கெடுக்கிறதுக்காக கூட செய்தியை போட்டிருக்கலாம். ஏன்னா அத்தகைய உத்தம புருஷர்களும் மீடியாவில் இருக்காங்க. இல்லை, இன்னொரு பக்கம் இதை உளவுத்துறை தான் வந்து கிரியேட் பண்ணிச்சு இந்த விஷயத்தை. இல்லைங்க, உளவுத்துறை வந்து எல்லா வேலையும் பண்ணுங்க. யார் பவரில் இருக்காங்களோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை காப்பாற்றுறது தான் உளவுத்துறையோட வேலை. உளவுத்துறையோட பிரதான கடமை என்ன? முதலமைச்சரை காப்பாற்றணும். முதலமைச்சரை காப்பாற்றணும்னா ஃபிசிக்கலாக ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, முதலமைச்சரோட நலன்களை காப்பாற்றணும். முதலமைச்சரோட பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் உளவுத்துறையோட வேலை எல்லா காலத்துலையும். இப்போ ஜெயலலிதா எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போதும் உளவுத்துறை இதே வேலையை தான் செஞ்சுது. இதை விட இப்போ பண்ணுற அளவுக்குலாம் அவங்க பண்ணலை. அதான் அவங்க பிரச்சனையை. அவங்க செய்ய வேண்டிய அளவுக்கு செய்யலைன்றது தான் பிரச்சனையை. அப்போ ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போதும் உளவுத்துறை இதே வேலையை தான் செய்யும். எதிர்கட்சிகளை உடைக்கிறது, முதலமைச்சரோட பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக யாராவது ஏதாவது பண்ணுறாங்கன்னா அதை வந்து டைல்யூட் பண்ணுறது, அதை முறியடிக்கிறது, இதுதான் உளவுத்துறையோட வேலை. இங்கே உளவுத்துறைன்னா இப்போ டெல்லியில் IB இன்டெலிஜென்ஸ் பியூரோ, இது எல்லா கவர்மெண்ட்லேயும் எல்லா காலகட்டத்திலையும் காலந்தோறும் நடக்கிற விஷயம். இது அதை மட்டுமே இதை குறியாக நம்ம சொல்ல முடியாது. இது வந்து தினமலர்கிட்ட வந்து IB பிளான் பண்ணானா அல்லது டிஎம்கேவே பிளான் பண்ணிச்சா, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் பிளான் பண்ண நமக்கு தெரியாது அது என்னென்னு. ஆனால் இந்த செய்தியை வெளியிட்டதன் மூலம் தினமலருக்கு ஒரு நோக்கம் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த செய்தியோட நம்பகத்தன்மையும் அந்த செய்தியை எவன் கொடுத்தான்றதும் நமக்கு தெரியாது. ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க அதிமுக விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குது, 60 சீட்டுலாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா நம்முடைய நண்பர்களே பேசுகிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எந்த அடிப்படையில் இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க. ஏன்னா வந்து இப்படிலாம் நம்ம பேச முடியாது. ஏன்னா எனக்கு கொடுக்குற சோர்ஸ் எல்லாத்தையும் வச்சு நான் சொல்ல முடியாது. அந்த சோர்ஸ் வந்து பர்பஸ்ஃபுல்லாக கூட என்கிட்ட பிளான் பண்ணுவான், நீ போய் பேசுங்க. அது மூலமாக அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். ரெண்டாவது, எனக்கு கிசு கிடையாது அரசியல். துரதிருஷ்டவசமாக அப்படி தான் இன்றைக்கி மாறிப்போச்சு. ஸோ அந்த செய்தி, அதனுடைய நம்பகத்தன்மை இதெல்லாம் கேள்விக்குறி. எவன் கொடுத்தான்? உளவுத்துறை கொடுத்ததா அல்லது டிஎம்கேலேருந்து கொடுத்தாங்களா நமக்கு தெரியாது. ஒன்று மட்டும் நல்லா தெரியும், அதை வெளியிட்ட தினமலருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அது என்ன நோக்கம்னா 26 திமுக வரக்கூடாது. ஓகே, திமுகவை உங்களுக்கு பிடிக்கும், அது ஒன்று தான். ஓகே, ஆனால் இது இவ்வளோ தூரம் ஏன் போய் ரியாக்ட் பண்ணாருன்றதான் எனக்கு இல்லை. இந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுது இல்லை. இப்போது விஜய் தனியாக வந்தால் ஜெயிக்க முடியாது, உறுதியாக ஜெயிக்க முடியாது. அதனால் அதிமுகவுடன் கூட்டணி வச்சு அவருக்கு நிறைய பலன்கள் இருக்குது. துணை முதலமைச்சர் கிடைக்கும், 60லேருந்து 80 சீட்டுகள் வரைக்கும் அவருக்கு கிடைக்கும். அப்படின்னும் போது இந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? இப்போ விஜய் தனித்து நின்றக்கூடாது அப்படின்றதுல ஒரு நோக்கம் இருக்கிறதா நம்ம பார்க்கணுமா? அதான் நான் சொன்னேன், இந்த செய்தி உண்மையோ பொய்யோ, மறுபடியும் சொல்கிறேன், இந்த செய்தி உண்மையோ பொய்யோ, எவன் பிளான் பண்ணா, உளவுத்துறை பிளான் பண்ணிச்சா இல்லை திமுகவே பிளான் பண்ணிச்சா நமக்கு தெரியாது. தினமலருக்கு இட் வாஸ் கிவன், தினமலருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். பிரச்சனை அது இல்லை, எவன் கொடுத்தான்றது கிடையாது, அவன் ஏன் போட்டான். ஓகே, அந்த மீடியா ஹவுஸோட நோக்கம் என்ன? இது எப்படி நீ போடுவ? அவலமா இல்லையா? இது பொது புத்தியில் வரணுன்றது தான். ஆமாம், பொது புத்தியில் வரணும், இந்த நெரேட்டிவை செட் பண்ணணும். இதை பாருங்க, அதிமுக விஜய் சேரணும், அதிமுக விஜய் சேரணும், திமுகவும் எப்படியா வீட்டுக்கு அனுப்பணும். நம்மளால் அது முடியும். எல்லாம் 5 முனை போட்டி திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடும்லாம் பயப்படாதீங்க. விஜயும் விஜயும் அண்ணா திமுகவும் சேர போகிறாங்க, இவ்வளோ சீட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, தைரியமாக இருங்க, ஆட்சி மாற்றம் உறுதின்ற தன்னோட அஜெண்டாவை தினமலர் மக்கள் மேலே திணிக்கிறான். இல்லாட்டி இந்த செய்தி நீ எப்படி போடுவேன்? உனக்கு என்ன ஆதாரம் நான் கேட்குறேன். இதை எலெக்ஷன் டைமில் போட்டால் கூட பரவாயில்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு 2 பேர்கிட்டையும், அது வேறு. இப்போ 2 பேரும் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ் 2 பேரும் பேசுகிறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆகிடுது. 26 ஏப்ரலில் எலெக்ஷன், 26 மார்ச்சில் வந்து இந்த மாதிரி ஒரு செய்தி வருதுன்னா அது வேறு. ஓகே, அது எலெக்ஷன் டைமில் அந்த மாதிரி நிறையா வரும். ஏன்னா அது உண்மையாகவே கூட இருக்கும். 2 தரப்புலுமே லீக் பண்ணுவாங்க, இல்லை ஒரு தரப்பில் லீக் பண்ணுவோம், அது வேறு. 1.5 வருஷத்துக்கு முன்னால் பண்ணுறதுன்றது முழுக்க அஜெண்டா ட்ரிவன் ஜேர்னலிசம், உள்நோக்கம் கொண்ட ஒரு ஜேர்னலிசம். இது ரொம்ப அருவருப்பானது. இது எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் அதான் சொல்கிறேன். இல்லை சார், இதுக்கு காரணமும் விஜய் அவர்களும் கூட வச்சுக்கலாமா? ஏன்னா அவருடைய மீட்டிங்கில் அவர் பேசும்போது திமுக பாஜகன்னு பேசியிருந்தார். பட் ஆனால் அதிமுகவை மற்ற காங்கிரஸ் யாரையும் விமர்சிக்கலைன்றதும் ஒரு காரணமாக நம்ம
அவர் ஏதோ ஒரு பாலிடிக்ஸை பண்ணுறாருங்க. அவர் வந்து அவரை குறைச்சி மதிப்பிட முடியாது. ஓகே. ஆனால் அது ஜெயிக்குமா தோக்குமா நமக்கு தெரியாது. நேற்றுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இந்த டாக் வளர்றதை அவர் விரும்பலை, இந்த நெரேட்டிவ் இப்போயே செட் ஆகிறத அவர் விரும்பலை. இதோட அர்த்தம் இது மொத்தமாக அவர் ரூல் அவுட் பண்ணிட்டாருன்னு கிடையாது. நான் அப்படி சொல்லலை. அவர் என்னைக்கு அவரோட முதல் மாநாட்டில் நான் கூட்டணிக்கு தயார்னு சொல்கிறாரோ அப்பயே கூட்டணி இல்லைன்னா திமுகவை வீழ்த்த முடியாதுன்றதை அவர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாருன்றதை காட்டுது. ஓகே. இது வரைக்கும் கட்சி ஆரம்பித்த சிவாஜி கணேசனும் கமலோ விஜயகாந்தோ கூட்டணி இல்லை நாங்கள் தான் ஆட்சின்னு சொல்லிட்டு மண்ணை கவுனாங்க. அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன்டா, எனக்கு எதிரி திமுக தான், திமுக வீட்டுக்கு அனுப்புறது தான் என் வேலை, திமுக தோக்கடிக்க தான் இதுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கூட்டணிக்கு தயார்ன்றது சீரியஸ்னஸை அவர் புரிஞ்சுருக்காரு. தனியாக நின்று திமுக வீட்டுக்கு அனுப்ப முடியாதுன்ற புரிதல் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அதை வெளிப்படையாக நான் அதிமுகவோட பிரதான எதிர்கட்சியோட சேருவன்றதை அவர் இந்த நேரத்தில் சொல்ல முடியாது. ஓகே. நீங்கள் அவர் வந்து கூட்டணிக்கு தயார், ஆட்சியில் பங்கெல்லாம் விசிகாக்க, நாம் தமிழருக்கு, பாமகன்னு நினச்சா அதோட அபத்தம் எதுவும் கிடையாது. இவங்க எல்லாம் சின்ன கட்சிங்க, வளரும் கட்சிகள். இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா அது இன்னொரு மக்கள் நல கூட்டணியாக மாறும். அது கண்டிப்பாக தோல்வியை தழுவுன்றது விஜய்க்கு நல்லா தெரியும். கூட்டணியை பற்றி தன்னோட முதல் கூட்டத்திலே அவர் பிரஸ்தாபிக்கிறாருன்னா அது ஒரு பெரிய கட்சியை மனசில் வச்சு தான். ஆனால் அந்த டாக்கை இப்பயே கிளப்புறது மூலமாக சில பேர் அதை ப்ரீஎம்ப்ட் பண்ணுறாங்க, உசுப்புறாங்க, கோவப்படுறாங்க. இப்போ அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. ஆனால் இது ஃபுல் ஸ்டாப் கிடையாது, இது ஒரு கமா தான். கூட்டணி இல்லை இருக்குது ரெண்டையுமே நம்ம இப்போ சொல்ல முடியாது. நேற்றைய விஜயோட அறிக்கையை மட்டும் வைத்து அதிமுக விஜய் கூட்டணி வராது என்று நாம் ஒருபோதும் இந்த கட்டத்தில் சொல்ல முடியாது. There are no full stops in politics, only commas. இல்லை இப்படியும் பேசப்படுது சார், எடப்பாடி அடுத்த முதலமைச்சர் ஆகணும், விஜய்க்கும் அதே ஆசை தான் இருக்குது அப்படின்னும் போது எப்படி விஜய் போய் அவரை வந்து ஏற்றுப்பார்? இல்லை விஜய்க்கு அந்த ஆசை இருக்குன்னா எடப்பாடி அதை எப்படி ஒத்துப்பார்? எப்படி அந்த ஈகோ? இது அறத பழசலான கேள்விங்க. இந்த சுச்சுவேஷனெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். விஜயகாந்த் வரும்போது இதே பிரச்சனை தான் இருந்தது. கலைஞரா ஜெயலலிதாவா விஜயகாந்தா? விஜயகாந்த் ஜெயலலிதாவோட போகிறாருன்னு கடைசி ஒரு வாரத்தில் திரும்பின உடனே திமுக பேசாத பேச்சு கிடையாது. அவ்வளோ மானஸ்தனாக பேசுனிய விஜயகாந்தன் ஒரு மானஸ்தன் இருந்தானே, எங்கே அவன் இப்படிலாம் பேசுவாங்க. யார்? திமுககாரங்க. இந்த கமல் படத்தில் வரும்ல இந்தியனில், சந்திரன் ஒரு மானஸ்தன் இருந்தால் எங்கன்னு தேடுறேன்னு வரல கவுண்டமணி, அந்த மாதிரிலாம் காமெடிஸ் போடுவாங்க அப்பயே. அதாவது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வந்து காலகாலமாக இருக்கிறது தான். கிட்ட நெருங்கும் போதுங்க யார் வரணுன்றது ப்ரியாரிட்டியாக இருக்காது, யார் வரக்கூடாதுன்றது தான் ப்ரியாரிட்டியாக இருக்கும். யார் கூட சேர்ந்தால் நான் யாரை எதிரியாக பார்க்குறேன்னா அவன் வரக்கூடாதுன்ற முடிவுக்கு விஜய் வந்தாருன்னா ஆப்வியஸ்லி ஏடிஎம் கூட தான் சேர்ந்தவன். ப்ராக்டிக்கலாக இதுதான் வழி. பட் அவர் அப்படி செய்வார் செய்ய மாட்டார் நான் ரெண்டுமே சொல்லலை. இந்த ஸ்டேஜில் ஓகே 80 சீட்டு விஜய்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பிளான்ட் பண்ணுறது, அதுக்கு அவர் பதிலடியாக கூட்டணி இல்லைன்னு சொல்கிறது, ரெண்டையுமே நீங்கள் வந்து பொருட்படுத்த தேவையில்லை. என்ன வேணால் நடக்கலாம், அலையன்ஸ் வரலாம், வராமலும் போகலாம். இது கிடையாது இறுதி முடிவு, இது கிடையாது. there are no final word in politics. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு கடந்த கால உதாரணங்கள் இருக்குது. இந்த கட்டத்தில் கட்சி ஆரம்பித்து ஒரு 8 மாதம் தான் ஆகுது. மக்கள்கிட்ட அவர் பேசி 1 மாதம் கூட முடியல. இந்த கட்டத்தில் இன்னும் 1.5 வருஷம் கிடக்குது. எப்பயோ வரப்போகிற எலெக்ஷனுக்காக இப்போயே அதிமுக கூட்டணின்னு ஒரு பில்டப் வந்ததுன்னா அது தன்னை பலவீனப்படுத்தணும்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி அவரோட தொண்டனோட நோக்கம் விஜய் முதலமைச்சர் ஆகணுன்றது. எடப்பாடி முதலமைச்சர்னா விஜயோட வாக்கு வங்கி உடையும். இப்போ எலெக்ஷன் டைமில் பண்ணால் வேறு. ஸோ இது தன்னுடைய வாக்கு வங்கியை சிதறடிப்பதற்கான வேலைன்றதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அவர். அது அவரை பொறுத்த வரைக்கும் அது கொடுக்காம இருக்க முடியாது. கடந்த காலங்களில் விஜயகாந்த் பண்ணது. அதிமுகவோட இப்போ நிலை என்னவா இருக்குது சார் இந்த இடத்துல? ஏன்னா தொடர்ந்து அவர் வந்து அவங்க புறக்கணிக்கப்படுற மாதிரியே ஒரு இது இருக்கு இல்லையா, சூழ்நிலை இருக்கு இல்லையா? இப்போ திருமாவளவனாக இருக்கட்டும், அது அவங்களுமே பயன்படுத்திக்கல. திருமாவளவர்கள் அந்த மது ஒழிப்பு மாநாடு கூட்டத்தில் கூப்பிட்டப்போ கூட அவங்களுமே அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்காம விட்டுட்டாங்க. அங்கேயும் அவங்க மிஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கூட்டணி உடையும் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. எல்லாமே ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்குது. இப்போ விஜய் அவர்களுமே போய் இல்லை நாங்கள் கூட்டணி இல்லை அப்படின்னும் போது அதிமுகவுடைய நிலை என்னவா இருக்குது? இல்லைங்க, அவங்க கொஞ்சம் கேடர்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். இது இவங்க முதல்லையே முடிவு பண்ணியிருக்கணுங்க. இவங்க விக்கிரவாண்டி கூட்டத்தில் கூட்டணிக்கு தயார்னோடனே வந்து அதிமுக தலைமையில் தான் அரசு, கூட்டணிக்கு இடமே இல்லைன்னு அப்பயே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தா இன்றைக்கி அந்த ஏமாற்றம் வந்திருக்காது. ரசித்தாங்க. கூட்டணிக்கு தயார், அதிகாரத்தில் பங்குன்னும் போது வரவேற்றெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. விஜய் விமர்சிக்க வேணாம்லாம் எடப்பாடி உத்தரவு போட்டார். அதுதான் இவங்க பண்ண தப்பு. நீங்கள் உங்கள் வீக்னஸை எப்பயுமே ஃபேமிலியில் கூட யார்கிட்டையும் காமிச்சக்கூடாது. பாலிடிக்ஸில் அது சுத்தமாக காமிச்சக்கூடாது. இவர் வெளிப்படையாக தன்னுடைய வீக்னஸை காமிச்சுக்கிட்டாங்க. அந்த ஏடிஎம்கே ஒரு இன்பதுரை வந்து திருமா ஃபங்க்ஷனில் டைரெக்டாக அவர் எங்களோட தான் இருக்காரு. இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் இது ஏன் உங்கள் வீக்னஸ் இவ்வளோ தூரம் டெஸ்பரேட்டாக ஏன் இருக்கீங்க?
இது கையறு நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்றதை காட்டுது. ஆக்சுவலாக அப்படி இல்லை. உங்ககிட்ட ஒரு 20% ஓட்டு கன்சால்டேட்டடாக இருக்குது. நாளைக்கு திமுக வேணான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டா அவங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஏடிஎம்கேவோட தான் இருக்கும், விஜயா இருக்காது. இதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, இவங்க எல்லாருக்கும் வந்து காலு தான் எட்டி தான் உதைக்க முடியும், கை வந்து திமுக அண்ணா திமுக தான். இதுதான் 91 96 நடந்தது. சுப்பிரமணிய சாமியும் வாழப்பாடி ராமமூர்த்தியும் 92லேருந்து 96 வரைக்கும், ஜெயலலிதா கவர்மெண்ட் 91 வருது, 92 to 96 4 years ஆன்டி கவர்மெண்ட் பண்ணது அவங்க 2 பேர் தான். ஆனால் கடைசி நேரத்தில் அறுவடை பண்ணது கலைஞர் தான் அறுவடை பண்ணார். ஏன்னா டிஎம்கேவால் தான் அது அறுவடை பண்ண முடியும். அந்த மாதிரி திமுக வேணான்னு மக்கள் முடிவு பண்ணால் ஏடிஎம்கே தான் அறுவடை பண்ண முடியும். எத்தனை பிளேயர்ஸ் இருந்தாலும் கவலை கிடையாது, கொஞ்சம் கஷ்டப்படணும், அவ்வளோதான். இந்த பேசிக் ட்ரூத் புரியாமல் இப்பயே போய் வந்து திருமாவுக்கு இவ்வளோ தூரம் வந்து இவர்கள் வந்து அழைப்புதல்கள் கொடுப்பதும், விஜய் ஆட்சியில் பங்குன்னப்போ அதை வரவேற்பதும் அபத்தமானது. அதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்தப்போ அது அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. ஆக்சுவலாக பின்னடைவை நம்ம அதை சொல்ல முடியாது, குறைச்சி மதிப்பிட வேணாம். பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து நிறையா சவால்கள் இருக்குன்றது உண்மை. ஓகே. இன்னொரு பக்கம் இன்றைய தினம் காலையில் மீடியாவில் நியூஸ் வந்து உளவுத்துறை வந்து விஜய் அவர்களுடைய இந்த மாநாட்டுக்கு சென்னையிலேருந்து யாரெல்லாம் போனால் அவங்களுடைய முகவரி, அவங்களுடைய பெயர், அவங்களுடைய தொலைபேசி எண் எல்லாத்தையும் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உளவுத்துறை ரிப்போர்ட் போயிட்டுருக்கு அப்படி. இது ஒரு முக்கியமான செய்தி இல்லை. இது பிளான்ட் பண்ணுறது, பயமுறுத்துறது, போலீஸ் யாரை பயமுறுத்து இல்லைங்க. இப்போ விஜய் கட்சிக்கு யார் யார் போனால், ஏங்க லட்சக்கணக்கில் போனால் எல்லாரும் ஃபோன் நம்பர் எடுப்பியா? முதல்ல அப்படிலாம் எடுக்க முடியாது, தெரியல, சட்டப்படி தப்பு. அதெல்லாம் இது பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நடக்குங்க, முக்கியமான ஆளை பார்ப்பாங்க. ஏங்க விஜய் மாநாடு எப்படி நடந்தது, யார் அரேஞ்ச் பண்ணால், முக்கியஸ்தர்கள் யாருன்றது ஏற்கனவே உளவுத்துறைக்கு கையில் இருக்கும். அதுதான் உளவுத்துறை, புரிஞ்சுக்கோங்க. அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நீங்கள் சொல்கிற இந்த செய்தியெல்லாம் பிளான்டடு. எதுக்கு பிளான்டடுனா பயமுறுத்துறது. விஜய் கூட நீ இருக்கியா, உளவுத்துறை உன்னை கவனிக்குதுன்னு. அதில் பாதி பேர் இல்லை, 99% வடிவேலு காமெடி மாதிரி நான் உளவுத்துறை அளவு ஒர்த்து இல்லையான்ற லெவல். அப்படிலாம் போய் உளவுத்துறை தன்னோட நேரத்தையோ நிதி ஆதாரங்களையோ வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆள் கிடையாது முதல்ல இதெல்லாம் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வந்து சிவியர் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஹேண்ட்ஸு. இந்த செய்தியை ஏன் போட விடுறாங்க, பயமுறுத்துறது. இதுப்பா விஜய் பின்னால் போனீங்கன்னா போலீஸ் வருது, ஒரு வியாபாரம் இருக்கும், அவனுக்கு ஏதோ ஒரு ஒரு கடை வச்சுருப்பான், ஒரு பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும், சும்மா அவன் பேரை கழிப்பி விட்டோன்னா நாளைக்கு வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கும். எதனா ஒன்று சொல்லி டிஸ்டர்ப் பண்ணலாம். இல்லை எல்லாத்துக்கும் உளவுத்துறையோட பெயரை இப்போ பயன்படுத்துகிறாங்க. இந்த ஏடிஎம்கே டிவிகே இல்லைங்க, இந்த செய்தி உளவுத்துறை உன்னை வாட்ச் பண்ணுதுன்றது ஆளும் தரப்புலேருந்து கிளப்பி விடப்படுற செய்தி. இது எதிர்கட்சிக்காரன் பண்ண மாட்டான். உளவுத்துறை வாட்ச் பண்ணி, ஏன்னா ஒரு மாநாட்டுக்கு போனதுக்கு உளவுத்துறை என்னத்தை வாட்ச் பண்ணோம்? எப்படி அப்படிலாம் வாட்ச் பண்ண முடியுமா? எத்தனை லட்சம் பேர் போனாங்க? அதை தான் நான் கேட்குறேன். அவனாவது கேட்டால் வாயால் சிரிப்பானா? இந்த செய்தியோட நோக்கம் என்ன? நீங்கள் பத்திரிகையாளர்கள்லாம் நம்ம எப்படி இருக்கணும்னா கார்த்தி, பொதுமக்கள் வந்து ஒரு செய்தியை தான் பார்ப்பாங்க. நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒரு செய்தியை பார்த்தோன்னா ஒரு செய்திக்கு பின்னால் எவன் இருக்கான்னு பார்க்கணும், அவன் நோக்கம் என்னான்னு பார்க்கணும். அதுதான் நம்ம வேலை. இதெல்லாம் வந்து வீணாக மக்கள் மத்தியில், ஒரு விஜய் ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை கிளப்புறது. ஏன்னா நிறைய ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது அவருக்கு. பல மக்கள், பல தரப்பட்ட மக்கள் அவரை விரும்புகிறாங்க, அவர் கட்சி வளரணும்னு விரும்புகிறாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற வேலை இது. இதெல்லாம் வந்து ரொம்ப, அதாவது வந்து ஆளும் தரப்பிலிருந்து கசிய விடப்படுகிற பிளான்ட் பண்ணுற நியூஸ் இதெல்லாம். இப்போ நீங்களாம் இதை பேசுகிறோம்ல, ஒதுக்கி தள்ள வேண்டிய நியூஸ் இது. எத்தனை பேர் லட்சக்கணக்கில் போயிருக்கான், சரி தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? நான் கேட்குறேன். இல்லை, அவங்க சொல்லும் போதே அவங்களுடைய பெயர், முகவரி, தொலைபேசி நீ எடுக்க முடியாது, எல்லாத்தையும் வந்து இல்லைங்க, அப்படிலாம் நீ எடுக்க முடியாது. அவன் டீட்டெயிலும் எடுக்க முடியாது. அது உண்மையானது கோர்ட்டுக்கு போனான்னா தேவையில்லாமல் உங்கள் பேரை கூட கேட்க முடியாது. சட்டப்படி அது தப்பு. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த நாட்டில் வந்து கூடும் உரிமை, ரைட் டு அசம்பிள்ன்றது அடிப்படை உரிமை, பேச்சுரிமை அடிப்படை உரிமை. ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அதுக்கு ஜனங்க போகிறாங்க, முறையாக போலீஸில் அனுமதி வாங்கி நடத்தின கூட்டம், அதுக்கு எவ்வளோ பேர் போகிறாங்க, எவன் போனால் நீ எப்படி எடுப்ப? இல்லை, இந்த செய்தியோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க போது. இந்த செய்தியோட நோக்கம் டிஸ்டர்ப் பண்ணுறது அவங்கள. ஏன்னா விஜய் கட்சி அனுபவம் இல்லாத கட்சி, மொத்தமே 2 பேர் தான் தெரியுறாங்க நமக்கு. விஜய் ஒன்று, புஷி ஆனந்த் ஒன்று. மற்ற அந்த கட்சியில் யார் இருக்கா என்னன்னு தெரியல. 4 டிவி ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் வராங்க. அவங்கள தவிர யார் இருக்கா அவங்களுக்கு? விரல் விட்டு என்ன கூட ஒரு 7-8 பேரை தவிர அந்த கட்சியில் யார் இருக்கா இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் மக்கள் ஆதரவு இருக்குது. அப்போ இந்த டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, ஒரு சும்மா ஒரு அச்சத்தை கலப்புறதுக்கு அப்படியே, இதெல்லாம் வந்து ரொம்ப சீப் பாலிடிக்ஸுங்க. இது ஆளும் தரப்புலேருந்து செய்யப்படுகிற அற்பத்தனமான அரசியல். இது என்ன தப்பு பண்ணிட்டான்? ஏன்னா இஸ்புல் முஜாஹிதீனுக்கு ஆள் சேர்த்தானா? ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு எவ்வளோ பேர் போவான்? டீட்டெயில் வாங்கி என்ன பண்ண போகிறேன்? விஜய் கட்சியில் ஏமா இருக்கான்னு நீ பார்க்கலாம். விஜய் கட்சிக்கு போகிறவனுக்கு டீட்டெயில் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? இந்த செய்தியை முதல்ல எதுக்குன்னா பயத்தை கலப்புறதுக்காக கொடுக்குற செய்தி. இன்னொரு பக்கம் விஜயை பார்த்து திமுக பயப்படுதுன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். பச்சையாக சொன்னான். இன்னும் ஒரு உதாரணம். ஓகே, இன்னும் ஒரு உதாரணம், அவ்வளோதான். கடந்த வாரம் கூட நம்ம பேசியிருந்தோம், கிட்டத்தட்ட 60 லட்சம் உறுப்பினர்கள் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னு. இப்போது 1 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்துருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குல்ல சார்?
இதை ஏதாவது நம்ம இது பேசணும்? இல்லை, இது ஒரு முக்கியமான அளவுகோல் தான். அது எப்படி ஓட்டாக மாறப்போகுதுன்றது தான் முக்கியம். ஏன்னா கடந்த காலங்களில் வந்து ஒரு கட்சிகளில் எப்படி நானே பார்த்துருக்கேன், உறுப்பினர் சேர்க்கை எப்படி நடப்புனா கையால் எழுதுவாங்க. எப்படி எழுதுவாங்கன்னா ஓட்டர் லிஸ்ட் எடுத்துன்னு வருவானுங்க கார்பரேஷன் ஆஃபீஸ்லேருந்து. திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ் எல்லாத்துலேயும் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து பேர் எழுதுவாங்க. இந்த மிஸ்டு கால் கொடுத்தாங்கன்னு பிஜேபியில் தமிழிசை சொன்னாங்க. அதெல்லாம் சாதனை, அதெல்லாம் சாதனை. ஆமாம், அந்த சாதனை ஆமாம், யாராலையும் பண்ண முடியாது. இது எப்படின்னா சிஸ்டம் அதான் வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் புது வாய்ப்பு அவங்களுக்கு. ஆதார் கார்டை போடுறாங்க, டூப்ளிகேட் கிடையாது. ஆமாம், சொல்லியிருந்தீங்க கடந்த வாரம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், குழந்தைகள் 15-16 வயசுலாம் பண்ண முடியாது. ஆதார் கார்டை போடணும், ஓடிபி வந்து போட்டால் ஓட்டர் ஐடி போட முடியும். டூப்ளிகேட் ரெண்டாவது தடவை நீ போடவே முடியாது, சாஃப்ட்வேர் அலோவ் பண்ணாது. அது கடந்த காலங்களில் வந்து ஒரே இடத்த 10 இடத்துல போடுவோம். திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸில் எல்லாத்துலேயும் உறுப்பினராக இருப்போம். அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அப்போ இவ்வளோ தூரம் போய் சிஸ்டத்தில் போய் இதை பதிவு பண்ணுறாங்க அப்படின்னும் போது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அது ஒரு புதிர் தான். இது நாளைக்கு ஓட்டாக மாறுமா மாறாதுன்னா அது வேறு. பட் இந்த டேட்டா வந்து ஒதுக்கி தள்ள முடியாத டேட்டா. இது கண்டிப்பாக ஆளும் கட்சிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய டேட்டா. 15% வரைக்கும் ஓட்டு போகணும்னு ஒரு தகவல் இருக்குது. ஓகே, அப்படி போச்சுன்னா டிஸ்டர்பன்ஸ் வரும் ஆளும் கட்சி. இந்த வெரி ஃபேக்ட் வந்து 1 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கன்றது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஐ திங்க் டு லாஜிக். இல்லை, நீங்கள் சொல்கிற கணக்குப்படி வச்சா அது உண்மையாக தானே சார்? ஏன்னா 1 கோடி தொண்டர்கள் உண்மைதான், நான் நம்புகிறேன். அதை நான் சொல்கிறது ஈவன் யூ டேக் இட் 60 lakhs அப்படி அதை மட்டுமே கூட வச்சுப்போம். ஆமாம், இட்ஸ் அ பிக் நம்பர். அது ப்ராப்பராக அவங்க மெம்பர்ஸாக ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்கன்னா டெஃபினட்டாக அது டிஎம்கேக்கு டிஸ்டர்பிங் நியூஸ். ஏன்னா அவர் எல்லா பார்ட்டி ஓட்டையும் உடைச்சாலும் டிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறார். ட்ரெடிஷ்னல் டிஎம்கே ஓட்ஸ் காலியாகுது. டிஎம்கேவோட ஆஃபீஸ் பேரர்ஸ், கட்சியில் முக்கியஸ்தர்கள் பல வருடங்களாக இருக்கவங்க, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்களே வந்து விஜய்க்கு போடுறாங்க. போதும் உங்கள் லட்சணம் பார்த்ததுன்னு. திமுக, அண்ணா திமுக 2 பேரும் வேணான்ற ஒரு உணர்வு தமிழகம் பூரா, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்கு. இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த ரிசப்ஷன் அதுக்காக தான். ஏடிஎம்கேலேருந்து நிறையா போகுது ஓட்டு, கணிசமான அளவு ஏடிஎம்கேலேருந்தும் போகுது. எல்லார் ஓட்டையும் அவர் உடைக்கிறாரு, இன்க்ளூடிங் டிஎம்கே ஓட்டை உடைக்கிறார். அவன் ஆன்டி டிஎம்கே ஓட்டை தான் உடைக்கிறார் அவருன்னு திமுக வந்து அப்படியே நிம்மதியாக தனக்குத்தானே நிம்மதியாக இருந்துட முடியாது. இல்லை, என்ன கணக்கில் இருக்காங்கன்னா இளைஞர்கள் தான் வந்து அதிகமாக அங்கே போகிறாங்க. அதனால இளைஞர் படையை நம்ம வந்து மெருகேற்றணும் அப்படின்னு 2 அணிகளும் வந்து இல்லைங்க. இதெல்லாம் வெறும் இளைஞர்கள் மட்டும் இல்லைங்க, எல்லா ஏஜ் குரூப்லேயும் போகிறாங்க. குறிப்பாக நீங்கள் வந்து 18 to 35, அது அப் டு 50 வரைக்கும் கூட போகுது. லேடிஸ் ஓட்டு போதுங்க அவருக்கு நிறையா. லேடிஸ் ஓட்டு எல்லா ஏஜ் குரூப்லையும் போகாது. ஏன்னா மகளிர் இலவச இல்லைங்க. இந்த 1000 ரூபாய் இவங்க 1000 ரூபாய் கொடுத்து இவங்க என்ன காலத்துக்கும் திமுக பெண்கள் அடிமையாயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா? 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்களே, 5000 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய் வரைக்கும் வாழ்க்கை செலவினங்கள் ஏறி இருக்குதுங்க. அதுக்கு நீ 1000 ரூபாவே கொடுக்க வேணாம்னு சொல்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. வீட்டு வரி எவ்வளோ ஏறி இருக்குதுங்க, வாடகை அதனால் எவ்வளோ ஏறி இருக்குது, மின்சார கட்டணம் 2 முறை ஏறி இருக்குது, தண்ணி வரி ஏறி இருக்குது, பேருந்து கட்டணம், பேருந்து இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு அதோட சர்வீஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. அப்புறம் நீங்கள் வந்து கல்வி கடன் ரத்து, பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரோன்னு அரசு ஊழியர்கள் வயிற்றில் அடித்தது, அடுக்கிக்கிட்டே போகலாம் கார்த்தி. இவங்களோட வாக்குறுதிகளால் மக்கள் வந்து, அதுவும் பெண்கள் ஓடோடி வந்து இவங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைப்பது வந்து ரொம்ப அபத்தமான, ரொம்ப ரொம்ப தவறான ஒரு கருத்து. தங்களை தாங்களே அவங்க ஏமாத்திக்கிறாங்க. ஆனால் ஜனவரியிலேருந்து அனைத்து மகளிருக்கும் வந்து உரிமை அப்படி இல்லைன்னு மறுபடியும் சொல்லிட்டாங்கல்ல, தகுதி உள்ளன்ட்டாங்க. மீண்டும் தகுதி தான். ஆனால் KKSR அப்படி சொல்லியிருந்தார். மாற்றி பேசுகிறாங்க. KKSR அப்படி சொன்னார், உதயநிதி வந்து தகுதி உள்ளன்ட்டார். இது திரும்ப மக்களை ஏமாத்துற வேலை இது. அந்த 1000 ரூபாவால் ஒட்டுமொத்தமாக ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க. அதுக்கு தான் நான் எவ்வளோ உதாரணத்தையும் சொன்னேன் உங்களுக்கு. அஃப்கோர்ஸ் பெண்கள் வாக்குகளும் அவங்க கொஞ்சம் கூட வச்சுருக்காங்கன்றது உண்மை. பட் அது ஒன்றுமே நீங்கள் எல்லாருக்கும்னு சொல்லிட்டு 1 கோடி பேருக்கு தான் கொடுத்தீங்க, சரி பாதி கொடுக்கல. எப்பயுமே எந்த ஒரு இலவசங்களையும் நல்ல திட்டங்களையும் ஒன்று கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும், இல்லை கொடுக்கூடாது. என்ன தெரியுமா, அவன் யாருக்கு நீ கொடுக்குறியோ அவன் அப்படியே உனக்கு ஓட்டு போடுவான் நிச்சயம் கிடையாது. அவன் ட்ரெடிஷ்னலாக ஏடிஎம்கேக்கு போடுவான், அல்லது காங்கிரஸுக்கு போடுவான், பிஜேபிக்கு போடுவான், பாமக போடுவான், இவ்வளோ இருக்குது. ஆனால் கொடுக்காதவன் ஒன்று சேர்ந்துருவான், உன் ஓட்டும் உனக்கு எதிராக திரும்பிடும். அதாவது எந்த ஒரு பெனிஃபிஷியரியையுமே இந்த மாதிரி இலவசங்களை கொடுக்கும்போது கொடுத்தா மொத்தமாக கொடுத்துடணும். நீ அதில் பாகுபாடு காமிச்சனா இருக்க பெரிய ரிஸ்க். வாங்குறவன் அத்தனை பேரும் உன் ஆள் கிடையாது, நீ என்ன கொடுத்தாலும் உனக்கு எதிராக போட மாட்டான். ஆனால் வாங்காதவன் உன் பாரம்பரிய ஓட்டை உனக்கு எதிராக திரும்பிடுவான். இப்போ நீங்கள் 1 கோடி பேருக்கு கொடுத்தீங்க, இதை ஏன் 1 கோடி பேருக்கு திமுக கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது? 1 கோடி பேருக்கு திமுக 1000 ரூபாய் கொடுக்கல, அதை அப்படி பேசு. 1 கோடி பேருக்கு 1000 ரூபாய், 1 கோடி பேருக்கு திமுக 1000 ரூபாய் கொடுக்கல. நீ சொல்லும்போது என்ன சொன்ன? கார்டு வச்சுருந்தா போதும் 1000 ரூபாய், இப்படி தானே ஸ்டாலின் பேசினார். வந்தோடனே தகுதின்னு ஒரு வார்த்தையை சேர்த்திங்கல்ல, அதில் கரெக்டாக 50% அடி வாங்குது.
அங்கே தான் கேட்ச், அங்கே தான் மாட்ட போகிறாங்க, அங்கே தான் மாட்ட போகிறாங்க. எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், எந்த ஒரு இலவசத்தையுமே கொடுத்தா அப்படியே கொடுத்தது. வெள்ள நிவாரணம்லாம் வரும்போது ஃப்ளாட்டில் இருக்கணும் வாங்கிட்டு போகிறாமா 2000 ரூபான்னு ஜெயலலிதா கிட்ட சொன்னாங்க. சோவாட்டுனாங்க. கலைஞர் அதே மாதிரி அவர் ஒரு தடவை இலவசம் 1000 ரூபாய் கொடுத்து எல்லாரும் கொடுத்தாரு. கார்லலாம் வந்து வாங்கிட்டு போனானுங்க. ஏன்னா நீ அடிப்படையில் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறீங்க 2 பேரும். நீ அதில் இந்த மாதிரி தகுதின்ற ஒரு வார்த்தையை வச்சு குவாலிஃபிகேஷன் கிளாஸ் ஆட் பண்ணினா காலி. இதான் இதில் இருக்க பெரிய, கொடுக்காமலே இருந்துடலாம். இவங்க பண்ணுற பெரிய தவறு அதுதான். கண்டிப்பாக சார். மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக நன்றி சார்.